ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் குட் ஈவினிங் டு ஆல். டுடே நம்ம ராயல் பயாலஜி சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th பாட்டனி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6th சாப்டர், ஓகேங்களா? அதாவது பிளான்ட் ஈகாலஜின்னு இருக்கும். யூனிட் 9 பிளான்ட் ஈகாலஜியில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜி, சூழ்நிலையியலின் கோட்பாடுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஓகே, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜி இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய டாபிக். இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிக்கலாம். ஓகே, பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈகாலஜி. ஓகேங்களா? தமிழ் என்ன சொன்னேன் நான்? சூழ்நிலையியல் கோட்பாடுகள். ஸோ வாட் இஸ் த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்? இந்த லெசன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டு லேர்ன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்டராக்ஷன் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் த என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஒரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும், ஆர்கானிசம்னா ஒரு உயிரிக்கும் ஒரு சுற்றுப்புறலுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு என்ன செய்யுது? புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்கிரைப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த டைனமிக்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். பயோட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயிர் காரணி, ஏபயோட்டிக் அப்படிங்கிறது உயிரற்ற காரணிகள், அதை நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் உயிர் மற்றும் உயிரற்ற காரணிகள் உயிர்த்தொகை இயக்கத்தின் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தை விவரிக்கிறோம். ஓகேங்களா? இது செகண்ட் பாயிண்ட். ஓகே, டைனமிக். நெக்ஸ்ட், டிஸ்கிரைப் ஹவு ஆர்கானிசம் அடாப்ட் தம்செல்ஸ் டு த என்விரான்மெண்டல் சேஞ்சஸ். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உயிரினங்கள் எவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா சூழல் மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்கிறது என்பதையும் நம்ம அந்த லெசன்ல புரிஞ்சிக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது, லேர்ன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வேரியஸ் ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்? ஓகேங்களா? பல்வேறு வகை கனிகளின் அமைப்பு மற்றும் என்னது விதை பரவுதல் எப்படிலாம் வந்து டிஸ்பர்சல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் இந்த லெசனுக்கான லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, சாப்டர் அவுட்லைன் உங்களுக்கு தெரியும். அது ஈகாலஜி. அதில் ஈகாலஜிக்கல் ஃபேக்டர் பார்க்க போகிறோம். சூழ்நிலையியல் காரணிகள், ஈகாலஜிக்கல் அடாப்டேஷன், சூழ்நிலையியல் தகவமைவுகள், டிஸ்பர்சல் ஆஃப் சீட் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஓகேங்களா? டிஸ்பர்சல்னா கனிகள் மற்றும் விதைகள் பரவுதல். ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? எஸ். இதில் ஈகாலஜி அப்படின்னா என்ன, சூழ்நிலையியல் அப்படின்னு நமக்கு தெரியும். இட் இஸ் அ டிவிஷன் ஆஃப் பயாலஜி. இது எதோட ஒரு பிரான்ச்சஸ்ன்னு சொல்கிறாங்க? பயாலஜியோடைய ஒரு பிரான்ச்சஸ், உயிரியலின் ஒரு பிரிவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எதை பற்றி ஸ்டடி பண்ணுது அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் என்விரான்மெண்ட் இன் ரிலேஷன் டு த ஆர்கானிசம். ஒரு உயிரினத்திற்கும் சுற்றுச்சூழல், அதான் ரிலேஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட். ஓகேங்களா? அப்போ இந்த என்விரான்மெண்ட்டுக்கும் ஆர்கானிசத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ், ஒரு ஆர்கானிசத்துக்கும் ஒரு என்விரான்மெண்டலுக்கும் இடையே இருக்கக்கூடிய என்னது ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஈகாலஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இட் கேன் பி ஸ்டடிடு பை கன்சிடரிங் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். இதை நம்ம படிக்கணும் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட உயிரினத்தை ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். அதுக்கப்புறம் எதை பத்தி படிக்கிறோம்? நிறைய ஆர்கானிசம், இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் சேர்ந்ததுன்னா பாப்புலேஷன். நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது ஒரு உயிரினம், தனிப்பட்ட ஒரு உயிரினம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரி தொகை. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழுமம். ஓகேங்களா? கம்யூனிட்டி என்னது? குழுமம். அடுத்தது பயோம் நம்ம சொல்றோம். பயோம் அப்படின்னா என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மம் அப்படின்னு தமிழ்ல மீனிங். அதுக்கு இன்னொரு பேர் பயோஸ்பியர். ஓகேங்களா? அண்ட் த என்விரான்மெண்ட். அப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், அடுத்தது ஒரு பாப்புலேஷன், அடுத்தது ஒரு கம்யூனிட்டி, அடுத்தது ஒரு பயோம் ஆர் பயோஸ்பியர். ஓகேங்களா? அண்ட் த என்விரான்மெண்ட். அது மட்டும் கிடையாது, அது எங்கே இருக்கு அதையும் சேர்த்து ஸ்டடிஸ் பண்ணுறதா ஈகாலஜி, சூழ்நிலையியல். while observing our different environment can ask the question like, இப்போ நம்ம என்விரான்மெண்ட் அப்சர்வ் பண்ணும்போது நம்ம என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம், என்னென்ன கொஸ்டின்லாம் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. why do plants and animals vary with the places? ஓகேங்களா? why do plants and animals vary with the places? என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, பிரைட்னஸ் வச்சுக்கலாம். இதுல ஏன் தாவரங்கள் அல்லது விலங்குகள் இடங்களை பொறுத்து வேறுபடுகின்றன? ஏன்
Environmental factors. Second point, second question. What are the causes of variation? வேறுபாடுகள் வர காரணம் என்ன? In biological diversity of different places. கொஸ்டின் என்ன அப்படின்னா, வெவ்வேறு இடங்களில் உயிரி பன்மம், அதான் பயோடைவர்சிட்டி, வெவ்வேறு இடங்களில் உயிரி பன்மம் மாறுபடுவதற்கான காரணங்கள் யாவை? இதுதான் செகண்ட் கொஸ்டின். காரணங்கள் யாது? நீங்களே ஆன்சர் சொல்லலாமே. தட் இஸ் கால் என்ன? என்விரான்மெண்ட். ஓகே. தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். ஃபோட்டோக்கு மேலே வச்சுக்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஹவு சாயில், climate, other physical features affect the flora and fauna of another vice versa. மண்ணு, காலநிலை, அப்புறம் அது பிற புவி அம்சங்கள் எவ்வாறு தாவர மற்றும் விலங்குகளை பாதிக்கிறது? எவ்வாறு பாதிக்கிறது? என்விரான்மெண்ட், சுற்றுப்புறம் தான். இது 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறம், என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ தீஸ் கொஸ்டின் கேன் பி பெட்டர் ஆன்சர்டு வித் த ஸ்டடி ஆஃப் ஈகாலஜி. அப்போ இந்த கொஸ்டினுக்குலாம் நம்ம ஈகாலஜி படித்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். என்னென்னு? என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல். ஸோ ஈகாலஜி இஸ் என்னது? எசென்சியலி ஏ ப்ராக்டிக்கல் சயின்ஸ். ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் சயின்ஸ்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு உயிரினம் எப்படி நடந்து கொள்ளுது, எப்படி புரிஞ்சுக்கிறது, எக்ஸ்பெரிமெண்ட். ஈகாலஜி இஸ் எசென்சியலி ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் ஏ ப்ராக்டிக்கல் சயின்ஸ். செய்முறை அறிவியல் மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட், சோதனைகள் செய்கிறோம். கண்டினியூஸ் அப்சர்வேஷன், தொடர்ந்து அதை ஆராயிறோம். டு ப்ரிடிக்ட் ஹவு ஆர்கானிசம் ரியாக்ட் டு பர்டிகுலர் என்விரான்மெண்டல் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஒரு உயிரினம் அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவும் கண்டினியூஸ் அப்சர்வ் மூலமாகவும் ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ப்ரிடிக்ட்னா முன்கூட்டியே யோசிச்சு சொல்கிறது தான் ப்ரிடிக்ட் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் த பிரின்சிபல் இன்வால்வ் இன் த ஈகாலஜி. அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எதை பற்றி புரிஞ்சுக்கணும்? என்னது? அங்கே ஈகாலஜி, சூழ்நிலையியல் கோட்பாடுகளை பற்றி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா 6.1ல ஈகாலஜி. ஸோ வாட் இஸ் ஈகாலஜி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஈகாலஜி என்ன சொன்னோம்? சூழ்நிலை இயல். த டேர்ம் ஈகாலஜி அது எதுலேருந்து வருது அப்படின்னா ஒய்கோய். ஓகேங்களா? அதுக்கு என்ன மீனிங் கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, சூழ்நிலையியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் 2 கிரீக் வேர்ட்ஸ். ஒன்று ஒய்கோஸ், அனதர் ஒன் இஸ் வந்து மீனிங் ஆஃப் என்னது? ஹவுஸ், வீடு அல்லது டெவலிங், தங்கி இருக்கக்கூடிய இடம். ஓகே, அதான் பிளேஸ்னு கொடுத்துட்டாங்க. டெவலிங் பிளேஸ். அல்லது லோகோஸ்னா மீனிங் என்னது? டு ஸ்டடி, ஜுவாலஜி, ஸ்டடி ஆஃப் அனிமல். அதே மாதிரி லாஜி, லோகஸ் எப்படின்னு வந்தாலே மீனிங் ஆஃப் ஸ்டடின்னு அர்த்தம். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொப்போஸ்டு பை. அப்போ ஈகாலஜின்றதை ஃபர்ஸ்ட் ப்ரொப்போஸ் பண்ணது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 மார்க்ல கேட்பாங்க. ரைட்டர், இந்த இயர் ஆஃப் 1868. ஆனால் அவர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணாலும் த மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் டெஃபினேஷன், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டெஃபினேஷனை கொடுத்தது யாரு? ஓகேங்களா? டெஃபினேஷனா வரையறை. ஈகாலஜி வாஸ் அது கிவன் பை ஏர்னஸ்ட் ஹேக்கல். அப்போ ஈகாலஜின்ற வேர்டை ப்ரொப்போஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டராக இருந்தாலும் நல்ல மைண்டில் வச்சுங்க. ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த டெஃபினேஷனை யார் சொன்னது அப்படின்னா ஏர்னஸ்ட் ஹேக்கல், இந்த இயர் ஆஃப் 1869. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 1 மார்க் பார்க்க போகிறோம். அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட், இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி. ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி என்ன சொல்லுவோம்? சூழ்நிலையியலின் தந்தை. அடுத்தது யூஜின் பி ஓடம், அவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஈகாலஜி. மாடர்ன் ஈகாலஜி என்னது? தற்கால சூழ்நிலைகளின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? 3வது ஆர் மிஸ்ரா, இவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஈகாலஜி, இந்திய சூழ்நிலைகளின் தந்தை. அவர் தான் அந்த போட்டோ இங்க கொடுத்துருக்காங்க, ஆர் மிஸ்ரா. ஓகே, த நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் த ஈகாலஜி. ஓகேங்களா? டெஃபினேஷன் நம்ம பார்க்க போறோம். வரையறைகள், சூழ்நிலையியல் சம்பந்தமான வரையறைகளை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரைட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். த ஸ்டடி ஆஃப் என்னது? லிவிங் ஆர்கானிசம். எதை பற்றி படிக்கிறோம்? லிவிங் ஆர்கானிசம், போத் என்னது? பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இன் தர் நேச்சுரல் ஹேபிடேட் ஆர் என்னது? ஹோம். அந்த பிளான்ஸும் அந்த அனிமல்ஸும் அது இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலையிலே வச்சு நம்ம வந்து ஸ்டடி பண்ணோம், படித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஈகாலஜி. அப்படிங்கிறத டெஃபினேஷன் சொன்னது யார் அப்படின்னா ரைட்டர், இந்த இயர் ஆஃப் 1885. ஓகேங்களா? தமிழில்
இயற்கை வாழிடங்கள் அல்லது உறைவிடங்களில் உள்ள உயிரினங்களான தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பற்றிய படிப்பு அப்படிங்கிறது ரைட்டர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் யார் சொல்லியிருக்கா அப்படி வந்து பார்த்தா ஏர்னஸ்ட் ஹேக்கல் இந்த இயர் ஆஃப் 1889. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈகாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப். ரெசிப்ரோக்கல் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மீனிங் தெரியும். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா உயிரினங்களுக்கும் அவற்றின் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான பரஸ்பர, இதான் முக்கியம், ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப் த கீவேர்டு. பரஸ்பர உறவு பற்றி படிப்பே சூழ்நிலையியல் எனப்படுகிறது. ஓகேங்களா? ஈகாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப். ரெசிப்ரோக்கல் என்னது? பரஸ்பர உறவு பிட்வீன் த லிவிங் ஆர்கானிசம் அண்ட் த என்விரான்மெண்ட். ஒரு உயிரினங்களுக்குள்ளேயும் ஒரு உயிரினங்களுக்கும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர உறவு பற்றி படிப்பது ஈகாலஜி அப்படிங்கிறது சொன்னது யாரு? ஏர்னஸ்ட் ஹேக்கல். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு டாபிக் என்ன இருக்கு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈகாலஜிக்கல் ஹிராச்சி. ஈகாலஜிக்கல் ஹிராச்சி. அப்போ வாட் டு யூ மீன் ஹிராச்சி? ஹிராச்சினா என்ன அப்படிங்கிறத தமிழில் நோட் பண்ணீங்க. ஹிராச்சினாலே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவல்யூஷன் எவல்யூஷன் கிடையாது, இந்த டாக்ஸானமி படிக்கிறப்ப நம்ம ஆர்டர் படிப்போம். கிங்டம், பைலம், ஃபேமிலி, கிளாஸ், ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீசிஸ். தட் இஸ் என்னது? அது வந்து டாக்ஸானமிக்கல் ஹிராச்சி. இது வந்து ஈகாலஜிக்கல் ஹிராச்சி. தமிழில் சூழ்நிலையியல் படிகள், ஸ்டெப்ஸ். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அது ஈஸியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு தனி உயிரினம், ஓகேங்களா? அதான் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், தனி உயிரினம். நிறைய தனி உயிரினம் சேர்ந்ததுன்னா பாப்புலேஷனை உருவாக்குது, உயிர் தொகை, நிறைய பாப்புலேஷன். அதாவது இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ராக்னு வச்சுங்க, ஓகேங்களா? ஒரு ஃப்ராகு அது தனி உயிரினம். நிறைய ஃப்ராக் சேர்ந்துன்னா ஃப்ராகோட பாப்புலேஷன். நிறைய பாப்புலேஷன் ஃப்ராக் மாதிரி உங்களுக்கு என்னது? ஸ்னேக்கு, பேர்டு, ஆம்பிஃபியன், இப்படி நிறைய ஆம்பிஃபியன் தான் சொல்லிட்டோமே. நிறைய அதே மாதிரி ஸ்பீசிஸ் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் கம்யூனிட்டி. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா குழுமம். நிறைய குழுமம் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் ஈகோசிஸ்டம், அதாவது சூழல் மண்டலம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூழல் மண்டலம்லாம் ஒன்று சேர்ந்ததுன்னா நிலப்பரப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அங்கே நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிறது லேண்டு மட்டும் தான் இருக்கணும் கிடையாது. நிலப்பரப்புங்கிறது எல்லாமே இருக்கும். குளம், குட்டை, ஏரி, ஆறு எல்லாமே சேர்ந்து, தரைப்பகுதி, மண் எல்லாமே சேர்ந்தது தான் லேண்ட்ஸ்கேப், நிலப்பரப்பு. அடுத்தது எல்லாம் சேர்ந்தது வந்து பார்த்தோன்னா பயோம். பயோம்னா உயிர்மம். உயிர்மம் நிறைய சேர்ந்தது தான் வந்து பார்த்தா உயிர்கோளம், பயோஸ்பியர். எர்த் இஸ் ஏ பயோஸ்பியர். ஓகே, இதுதான் அசெண்டிங் ஆர்டர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. த இன்டராக்ஷன் ஆஃப் த ஆர்கானிசம் வித் த என்விரான்மெண்ட். த இன்டராக்ஷனா ஒருங்கிணைந்து செயல்படுதல், அதுக்கு பேர் தான் இன்டராக்ஷன் நம்ம சொல்றோம். ஸோ இன்டராக்ஷன் ஆஃப் த ஆர்கானிசம் வித் தர் என்விரான்மெண்ட் ரிசல்ட் இன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த குரூப்பிங் ஆஃப் ஆர்கானிசம். ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு ஆர்கானிசம் என்விரான்மெண்டோட எஸ்டாப்ளிஷ் ஒத்து போகுதோ அதுதான் என்ன செய்யுது? நிறைய உயிரினத்தை உருவாக்குது, விச் இஸ் கால்ட் ஈகாலஜிக்கல் ஹிராச்சி. அதுக்கு தான் என்ன சொல்றாங்க வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலையியல் படிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆர் ஈகாலஜிக்கல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஈகாலஜிக்கல் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் த பேசிக் யூனிட் ஆஃப் ஈகாலஜிக்கல் ஹிராச்சி இஸ் அன் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். இதில் 1 மார்க்ல கேட்பாங்க. பேசிக் லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீசிஸ்னு படிச்சிருப்போம். இங்கே யார் இருக்கா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. த ஹிராச்சி ஆஃப் த ஈகாலஜிக்கல் சிஸ்டம் இஸ் இல்லுஸ்ட்ரேட்டட் பிலோ. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரான்ச்சஸ் ஆஃப் ஈகாலஜி அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேபிடேட் அண்ட் நிச். ஹேபிடேட் அண்ட் நிச் தமிழில் நோட் பண்ணிங்க. இந்த கொஸ்டின்ஸ் டிஃபரன்சஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் இருக்காது. அதனால் இந்த வாழிடம், ஹேபிடேட், இன்னொன்று செயல் வாழிடம், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஹேபிடேட்னா வந்து பாருங்கள், ஹேபிடேட் இஸ் ஏ ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் பிளேஸ் ஆர் லொக்காலிட்டி ஆக்குபைடு பை த ஆர்கானிசம். ஒரு ஆர்கானிசத்தால் எந்த அளவுக்கு ஒரு ஏரியாவை ஆக்குப்பை பண்ணிக்குதோ அதுக்கு பேர் தான் ஹேபிடேட். ஓகேங்களா? ஒரு ஆர்கானிசமாக இருக்கலாம், ஆர் என்னது எனி ஸ்பீசிஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு சிற்றினமாக இருக்கலாம், விச் ஹேஸ் த பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப், அது எதோடு சேர்ந்துருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஏபயோட்டிக் ஆர் என்ன அது என்விரான்மெண்டல் ஃபேக்டரோட ஒத்து போயிருக்கும். பட் த என்விரான்மெண்ட் ஆஃப் த எனி கம்யூனிட்டி இஸ் கால், இதுக்கு பேர் 1 மார்க்கு, பயோடோப். அதாவது என்விரான்மெண்ட் ஆஃப் த கம்யூனிட்டி,
ஒரு குழுமத்துல இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட்டுக்கு பேரு பயோடோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா, ஹேபிடேட் அப்படின்னா நம்ம தமிழ்ல வாழிடம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்மளோட வாழிடம் என்னது? தரை வாழிடம். தரையில நம்ம மட்டுமா இருக்கோம்? நிறைய ஆர்கானிசம் இருக்கு இல்லையா? அதே போல இப்போ ஃபிஷ் எடுத்துங்க. ஃபிஷ்ஷோட ஹேபிடேட் என்னது? வாட்டர். அந்த வாட்டர்ல ஃபிஷ் மட்டுமா இருக்கு? அதர் ஸ்பீசிஸ் ஆல்சோ இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? ஹேபிடேட் இஸ் த ஸ்பெசிபிக் பிசிக்கல் பிளேஸ். நமக்கு தரை. ஓகேங்களா? லேண்டு ஆர் லோகாலிட்டி ஒரு பிளேஸ் ஆக்குபைடு பை த ஆர்கானிசம். ஒரு உயிரினத்தால என்ன செய்யப்படுது? ஆக்குபை பண்ணப்படுது. ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியரா புரியுதா உனக்கு? பர்டிகுலர் என்னது? ஆக்குபைடு பை த ஆர்கானிசம் ஆர் எனி ஸ்பீசிஸ். எந்த சிற்றினம் இருந்தாலும் சரி விச் ஹேஸ் ஏ பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் ஏபயோட்டிக். இப்போ நம்மளோட ஏபயோட்டிக் என்ன? லைட்டு, ஏரு, ஓகேங்களா, வாட்டரு, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று தான் இருக்கும். அது என்வாரன்மெண்டல் ஃபேக்டர். பட் த என்விரான்மெண்ட், இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டியில அந்த ஃபேக்டருக்கு பேர் என்ன? என்விரான்மெண்ட் ஆஃப் த எனி கம்யூனிட்டி. அந்த என்விரான்மெண்ட் ஆஃப் த எனி கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டியில ஒரு குடும்பத்துல எந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் பேர் என்ன அப்படின்னா பயோட்டோப். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன ஒரு ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நிச் அப்படிங்கிறது போகலாம். நிச்னா என்ன அப்படின்னா அன் ஈக்காலஜிக்கல் நிச் ரெஃபர்ஸ் டு த ஆர்கானிசம் என்ன செய்யுது? பிளேஸ் இன் த பயோட்டிக் என்விரான்மெண்ட். இதான் முக்கியமானது. எங்க இருக்கு? பயோட்டிக் என்விரான்மெண்ட். பயோட்டிக்னா என்னது? உயிரோடு இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட். அண்ட் இட் இஸ் ஃபங்க்ஷனல் ரோல் இன் ஈகோசிஸ்டம். இது ரொம்ப முக்கியம். ஃபங்க்ஷனல் ரோலுங்கிறது தான் கீ பாயிண்ட். செயல்படக்கூடிய, அதாவது அந்த சூழ்நிலையில அந்த உயிரினத்தால் செயல்படக்கூடிய ஒரு இடத்துக்கு பேரு நிச். இப்ப நம்ம தரையில இருந்தாலும் நம்ம வந்து செயல்படக்கூடிய இடம் எதுனா நம்ம வீடு தானே. வீட்டில் தானே நம்ம ஒரு ஆர்கானிசம் இருக்குது. அந்த ஆர்கானிசம் ஹாப்பியாகவும் ரிலாக்ஸாகவும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் இது வீடு. ஓகேங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கூல் அப்படின்னு. ஸ்கூல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கலாம். அங்கே ஸ்ட்ரெஸ், அங்கே வந்து பார்த்தோன்னா டெஸ்ட்டு, படிக்கணும் அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும் இன்டெரக்டாகவே. பட் வீடுங்கிறது அதுதான் நிச். நம்ம தரை வாழிடம், நம்மளோட ஹேபிடேட். நம்ம எங்கே இருக்கோம்? தரையில இருந்தாலும் நம்மளுடைய நிச்சு எது அப்படின்னா வீடு. இப்போ புரியுதா உங்களுக்கு? என்னதான் இந்த ஃபிஷ்ஷு உங்களுக்கு வாட்டர்ல இருந்தாலும், வாட்டர் ஹேபிடேட்ல இருந்தாலும், அது இருக்கக்கூடிய இடம், அது தூங்கக்கூடிய இடம், அது ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய இடம், அதுதான் நிச். அதுதான் செயல் வாழிடம். அந்த உயிரினம் அங்க செயல்படுது. ஓகே, இப்போ வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? த டேர்ம் வாஸ் காயின்டு பை, இது 1 மார்க்கு, ரோஸ்வெல் ஹில் ஜான்சன். ரோஸ்வெல் வில் ஜான்சன், பட் என்னது? கிரீனில். எல்லாமே ஒரே சயின்டிஸ்ட் தான். ரோஸ்வெல் ஹில் ஜான்சன், பட் என்னது? கிரெனெல். இந்த இயர் ஆஃப் 1917 வாஸ் ப்ராபபிளி ஃபர்ஸ்ட் டு யூஸ் திஸ் டேர்ம். இவர் தான் வந்து பார்த்தோன்னா நிச் என்ற வார்த்தையை ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் இந்த டிஃபரன்சஸ் கேட்பாங்க. அதே போல் இங்கே பாருங்க, நம்ம இங்கே என்ன படித்தோம் அப்படின்னா பயோடோப்னு படித்தோம். அதாவது என்விரான்மெண்ட் ஆஃப் த எனி கம்யூனிட்டி, அதுக்கு பேர் பயோடோப். அதே போல் அந்த நிச்சி, த ஹேபிடேட் அண்ட் நிச் ஆஃப் த எனி ஆர்கானிசம். the habitat and niche of the any organism. அந்த வாழிடத்துல இருந்தாலும் சரி, அது செயல் வாழிடத்துல இருந்தாலும் சரி, அந்த ஆர்கானிசத்துக்கு பேரு ஈகோடோப். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க? ஈகோடோப். மைண்ட்ல வச்சுங்க, ஈகோடோப். ஓகேவா? டிஃபரன்சஸ் பார்க்கலாம். என்ன அந்த டிஃபரன்சஸ்? உங்களுக்கு வாழிடம், செயல் வாழிடத்துக்கான டிஃபரன்சஸ் 3 மார்க்ல டெஃபினட்டா அந்த கொஸ்டின் வரும். ஓகேங்களா? அதாவது ஹேபிடேட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும், நிச் அப்படிங்கிறது என்னையும் நம்ம பார்க்கலாம். ஹேபிடேட்னா வாழிடம், நிச்சுன்னா செயல் வாழிடம். A specific physical place, இதான் முக்கியமானது. A specific physical place occupied by an organism அல்லது ஸ்பீசிஸ். ஒரு உயிரினத்தால் எந்த அளவு இடத்தை வந்து சூழ்ந்திருக்க முடியுமோ, உயிரினம் அல்லது சிற்றினம் அமைந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட புவி இடமாகும். இப்போ நம்ம எந்த புவி இடம்? தரை, லேண்டு. நிச்சயிக்குவாங்க. A functional space occupied by the organism in the same ecosystem. அது இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டம். நம்ம என்ன ஈகோசிஸ்டம்? தரை சூழல் மண்டலம். அதுல நம்ம எங்க இருக்கோம்? ஒரு வீட்டுக்குள்ள இருக்கோம். A functional space occupied by the organism. Functional, அது செயல்படக்கூடிய இடம். நம்ம செயல்படக்கூடிய இடம், நம்ம படிக்கக்கூடிய இடம், நம்ம தூங்கக்கூடிய இடம், நம்ம வந்து ட்ரெஸ் மேக்கிங் பண்ணக்கூடிய இடம், எல்லாமே வீடு தான். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷனல் ஸ்பேஸ். தட் இஸ் கால்டு என்ன சொல்றாங்க? அது எங்க இருக்கு? அது ஈகோசிஸ்டத்துல தான் இருக்கு. தரையில தானே அது இருக்கு, இல்ல தண்ணியில இருக்கா? தரையில தான் இருக்கு. ஓகே, ஹேபிடேட். செகண்ட் பாயிண்ட், சேம் ஹேபிடேட் மே பி ஷேர்டு பை த மெனி ஆர்கானிசம். இந்த இது புரியும் உங்களுக்கு. இப்போ தரையில நம்ம மட்டுமா இருக்கோம்? பார்த்தா கூட நிறைய கொசுக்கள் இருக்கு,
பல்லிகள் நிறைய இருக்கும், பாம்புகள் இருக்கும், காட்டுல யானைகள் இருக்கும். அதெல்லாம் தரையில தானே இருக்கு. இப்படி எல்லாமே அந்த தரை பாழத்தை ஷேர் பண்ணிக்குது. ஆனா நிச்சை ஷேர் பண்ண முடியுமா? இங்க கவனிங்க. ஏ நிச் இஸ் ஆக்குபைடு பை த சிங்கிள் ஸ்பீசிஸ். சிங்கிள் ஸ்பீசிஸ் தான் கொடுக்குறாங்க, சிங்கிள் ஆர்கானிசம் கொடுக்கல. இப்போ எங்க வீடு இருக்கிறாங்க, வீட்டில் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சேம் ஸ்பீசிஸ் தானே, அதான் சிங்கிள் ஸ்பீசிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்க நம்ம வந்து சிங்கத்தை வச்சு வளர்க்க முடியுமா? சில பேர் வளர்க்குறாங்க, அது அப்படி, அது வந்து நேச்சுரலுக்கு அப்பாற்பட்டது, அதை நம்ம இங்கே எடுத்துக்க கூடாது. எக்ஸாம்பிளா டாக் வளர்க்குறாங்க, அது வேற ஸ்பீஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமனுக்கு வந்து எந்த டார்ச்சரும் கொடுக்காது. அதனால நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா டாக் வளர்க்குறோம். ஏன் ஸ்னேக் வளர்க்க வேண்டியதானே? எல்லாராலும் வளர்க்க மாட்டாங்க, சில பேர் தான் அந்த ஸ்னேக்குங்கிறது இருக்கும். அதாவது ஹியூமனுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும், ப்ளஸ் ஜாய்ஃபுல்லாக இருக்கணும், ஆர்னமெண்டலாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நிச்சயமானது சேம் ஸ்பீசிஸ் ஷேர் பண்ணிக்குது. ஓகே, ஹேபிடேட் ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் எக்ஸிபிட்டட் பை த ஆர்கானிசம். ஹேபிடேட் ஸ்பெசிஃபிசிட்டி, ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்னா குறிப்பிடும் தன்மை. உயிரினம் புவி வாழிட தன்மையை வெளிப்படுத்துகிறது. நம்ம எங்க தான் இருப்போம்? தரையில தான் இருப்போம். டால்ஃபின் எங்க தான் இருக்கும்? வாட்டர்ல தான் இருக்கும். ஷார்க் எங்க தான் இருக்கும்? வாட்டர்ல தான் இருக்கும். அதான் ஸ்பெசிஃபிசிட்டி. நிச்சு பாருங்க, ஆர்கானிசம் மேபி சேஞ்ச் இன் த நிச் வித் டைம் அண்ட் சீசன். இப்போ நாங்கள் இருக்கேன் அப்படின்னா, இந்த சீசனுக்கு இந்த டைமுக்கு நாங்கள் வேலை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வீட்டில் நான் இருக்கேன், வாடகை வீடுன்னு வச்சுங்க. இப்போ நான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, என்னுடைய நிச்சை நான் மாற்றிக்க முடியுமா? கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், நான் இன்னொரு வீட்டு நான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே ஒரு வாடகை வீடு பார்த்து என்னுடைய வீட்டை மாற்றிப்பேன். தட் இஸ் கால்ட் நிச். அப்போ நிச்சை கண்டிப்பாக ஒரு ஆர்கானிசம் சீசனுக்கு மாற்றிக்கும். இது அப்படியே ஒரு பேர்டுக்கு எப்படி சொல்லுது? இப்போ கலிஃபோர்னியாவில் உங்களுக்கு வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன் பயங்கரமாக வந்து அனிமலுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத கண்டிஷனில் இருந்ததுன்னா, அந்த பேர்டு மைக்ரேட் ஆகி எங்கே வருது? நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பேர்ட் சாஞ்சுரி வேடந்தாங்களுக்கு வருது. இங்கே ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன், அதை இப்போ என்ன செய்யுது? அதோட நிச்சயம் அதோட வாழிடத்தை எங்கே கொண்டு வருது? இங்கே வந்துருச்சு மைக்ரேட் பண்ணி. இங்கே ஒரு அது அதுக்கு ஃபேவரபுளான கிளைமேட் கண்டிஷன் இருக்கும் பொழுது அது என்ன செய்யுது? மைக்ரேட் ஆகி மறுபடியும் அதோடைய ஓன் கண்ட்ரிக்கே போயிடுது. அப்போ நிச்சயங்கிறது ஒரு ஆர்கானிசம் கண்டிப்பாக என்ன செஞ்சுங்க? சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோதான். புரிஞ்சிருக்கும் நம்புறேன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 3 மார்க்கில் கண்டிப்பாக நல்லா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். புரியாமல் மெமரிஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. நிறைய எக்ஸாம்பிள்ஸோட படிங்க. ஈக்காலஜி பொறுத்தவரை ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். பட் நீங்கள் ஒரு ஐடியாவோட படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ளைடு ஈக்காலஜி ஆர் என்விரான்மெண்டல் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ ஹியர் என்ன கொடுத்துருக்காங்க பாரு, பயன்பாட்டு சூழ்நிலையியல் அல்லது சூழல் தொழில்நுட்பம். அதாவது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் ஈக்காலஜி. அப்ளிகேஷனா பயன்பாடு. ஓகேங்களா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் ஈக்காலஜி இஸ் அதர்வைஸ் கால்டு அப்ளைடு ஈக்காலஜி. அதனால ஈக்காலஜி சூழலியலால என்ன பயன்பாடு, அல்லது என்விரான்மெண்டல் டெக்னாலஜின்னு சொல்லலாம். என்விரான்மெண்டல் டெக்னாலஜினா என்ன அர்த்தம்? டெக்னாலஜி, சூழல் தொழில்நுட்பம். ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு, இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, நமக்கு உதவி செய்யுது? மேனேஜ் அண்ட் கன்சர்வ் த நேச்சுரல் ரிசோர்சஸ். இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும், பர்டிகுலர்லி ஈகோ சிஸ்டத்தை பாதுகாக்குது, ஃபாரஸ்ட்டை பாதுகாக்குது, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பண்ணுது. காடுகளை பாதுகாக்குது வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், காடுகளில் காணப்படக்கூடிய உயிரினங்களை அண்ட் மேனேஜ்மெண்ட், நிர்வகித்தல், எல்லாத்துக்கும் இந்த அப்ளைடு ஈக்காலஜி பயன்படுது. என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ். என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்னா சுற்றுப்புற மேம்பாடுன்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன செய்யுது? பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். பயோடைவர்சிட்டினா உங்களுக்கு தெரியும், 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. உயிரினத்தில் காணப்படக்கூடிய டிஃபரன்சஸ் அமாங் த லிவிங் ஆர்கானிசம், தட் இஸ் கால்டு பயோடைவர்சிட்டி. நம்ம மட்டும் பூமியில கிடையாது, நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் டைவர்சிட்டி இந்த ஆர்கானிசம், அதை பாதுகாக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் என்னது? ரெஸ்டோரேஷன். ஈகோசிஸ்டம் சுற்றுச்சூழல் பாதிப்படையாம பேணி காக்கிறோம். ஹேபிடேட் மேனேஜ்மெண்ட், அந்த உயிரினங்களுடைய வாழிடத்தை மேம்படுத்துகிறோம் அல்லது பாதுகாக்கிறோம். இன்னோவேசிவ் ஸ்பீசிஸ் மேனேஜ்மெண்ட், நமக்கே தெரியாம ஊடுருவக்கூடிய அந்த சிற்றினத்தை மேனேஜ் பண்றோம். இன்னோவேசிவ் அப்படின்னா ஊடுருவும் ஸ்பீசிஸ், நம்ம இன்டென்சிவா கொண்டு வரல, அதுவா வருது. ஒரு பேர்டுலேருந்து வரலாம், விண்டு மூலயமா வரலாம், அதர் கண்ட்ரிலேருந்து வரலாம். நெக்ஸ்ட் ப்ரொடெக்டட் ஏரியா மேனேஜ்மெண்ட், பாதுகாக்கப்பட்ட பகுதியை மேம்படுத்துதல் அண்ட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் அஸ் அது பிளான் லேண்ட்ஸ்கேப். ஓகேங்களா? லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது நிலப்பரப்பை பாதுகாத்தல். அந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் டிசைனிங் ஃபார் த ஃபியூச்சரிஸ்டிக் ஈக்காலஜி. இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோம்? அதாவது நிலத்தோட்டத்தை திட்டமிடல்,
சூழலின் தாக்கம், ஓகேங்களா, வடிவமைப்பு ஆகியவற்றை எதிர்கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உட்படுத்துவது சூழல் மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் நமக்கு ஈகாலஜிக்கல் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஈக்குவலன்ஸ். அது நமக்கு யூனிட்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஈகாலஜிக்கல் ஈக்குவலன்ஸ் கண்டிப்பா இருக்கு. சூழ்நிலையில் சமானங்கள், தமிழ் எழுதிங்க. சூழ்நிலையில் சமானங்கள் அது என்ன சார் சமானங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டாக்ஸாமினி டாக்ஸானாமிக்கலி டாக்ஸானாமிக்கலி ஓகேங்களா, ஈகாலஜிக்கல் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறது சூழ்நிலையில் சமானங்கள். டாக்ஸானாமிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆக்குப்பையிங் சிமிலர் ஹேபிடேட், இது ரொம்ப முக்கியமானது. டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆக்குப்பையிங் சிமிலர் ஹேபிடேட். தமிழ்ல பல்வேறு வகையான சிற்றினங்கள் ஒரே இடத்துல ஒரே வாழிடத்துல உயிர் வாழுது. அது எப்படி வகைப்பாட்டியலே டிஃப்ரெண்ட். மீனிங் புரியுதா? டாக்ஸானாமிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் எங்க இருக்கு? சிமிலர் ஆர் சேம் ஹேபிடேட். சேம் ஹேபிடேட் பட் என்னது டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன். எக்ஸாம்பிள் சொல்லலாமா? இப்போ இந்தியாவில் உள்ள ஒரு இடம், அமெரிக்காவில் உள்ள ஒரு இடம், இங்க இருக்கக்கூடிய ஏபயோட்டிக் கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாமே சேமா இருக்கு. அதான் சிமிலர் ஹேபிடேட். ஆனா இடம் என்னது? ஒன்று இந்தியா, இன்னொன்று அமெரிக்கா. நம்ம அதை எடுத்துக்காட்டு வச்சிருக்கோம். அதை இங்கே எக்ஸாம்பிள் எழுதிடாதீங்க, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம். ஆனா சேம் ஹேபிடேட்ல சேம் ஸ்பீசிஸ் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஈகாலஜிக்கல் ஈக்குவலன்ட், சூழ்நிலையில் சமானங்கள். புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் போலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். என்னென்ன அப்படின்னா சர்டன் ஸ்பீசிஸ் ஆஃப் த எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ். எபிஃபைட்டிக்னாலே உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன். சர்டன் ஸ்பீசிஸ் ஆஃப் த எபிஃபைட்டிக் ஆர்கிட் ஆஃப் த வெஸ்டர்ன் கட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை ஆஃப் த இந்தியா, டிஃபர் ஃப்ரம் த எபிஃபைட்டிக் ஆர்கிட்ஸ் ஆஃப் த சவுத் அமெரிக்கா, பட் தே ஆர் என்னது எபிஃபைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தமிழ் என்ன அப்படின்னா இந்திய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள என்ன சொல்றாங்க குறிப்பிட்ட சில தொற்று தாவரம், அதான் ஆர்கிட் நம்ம சொல்லுவோம், எபிஃபைட் சொல்லுவோம். தொற்று தாவர ஆர்கிட், எபிஃபைட் அப்படின்னா தொற்று தாவரம். அந்த பிளான்ட்ல தொட்டி இருக்குமே ஒழிஞ்சு அதுல இருந்து எதுவுமே யூஸ் பண்ணாது, ஓகேங்களா? தொற்று தாவர ஆர்கிட் சிற்றினங்கள் தென் அமெரிக்காவில் உள்ள தொற்று தாவர ஆர்கிட்களில் இருந்து வேறுபடுகிறது. பட் ஆனால் சேம் கிளைமேட்டிக் கண்டிஷன், அதை மைண்ட்ல வச்சுக்கணும். இருந்தாலும் தே ஆர் எபிஃபைட், இருந்தாலும் அவை என்னன்னு சொல்றோம் தொற்று தாவரம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்பீசிஸ் ஆஃப் த கிராஸ்லேண்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் கேட். கிராஸ்லேண்ட் புல்வெளி, எங்க மேற்கு தொடர்ச்சி மலையில ஆஃப் த இந்தியா, டிஃபர் ஃப்ரம் த கிராஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் த டெம்பரேட் கிராஸ்லேண்ட் ஆஃப் த என்னது ஸ்டீப் இன் நார்த் அமெரிக்கா. வட அமெரிக்காவில் உள்ள புட்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்தியாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள புட்களுக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு. பட் தே ஆர் ஆல் என்னது ஈகாலஜிக்கலி பிரைமரி ப்ரொடியூசர். சூழ்நிலையில அவங்க தான் யாரு முதல்நிலை உற்பத்தியாளர்கள். அண்ட் ஃபுல்ஃபில் சிமிலர் ரோல் இன் த ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டிஸ். அவங்க ரோல் என்னது? அவங்க இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்ல என்ன செய்யறாங்க? அவங்க வந்து சர்வே பண்றாங்க. பாருங்க, இந்திய மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள புல்வெளி சிற்றினங்கள் அமெரிக்காவின் குளிர் பிரதேச புல்வெளி சிற்றினங்களில் இருந்து வேறுபடுகிறது, ஸ்டீப். இருப்பினும் அவை அனைத்தும் என்ன சொல்றாங்க? சூழ்நிலையியல் புல்வெளி இனங்களே. இவை அனைத்தும் முதல்நிலை உற்பத்தியாளர்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். மேலும் இவை சூழ்நிலை தொகுப்பில் ஒரு மாதிரியாக செயல்படுகின்றன. அதாவது ஒரு மாதிரியாக ஒரே மாதிரியாக செயல்படுகின்றன. அந்த வேர்டு கொஞ்சம் மாத்தினீங்களாலே மீனிங் மாறிடுது. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க சூழ்நிலையியல் காரணிகள், ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர். இந்த ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ல நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் நம்ம பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர் கிடையாது, பட் தெரிஞ்சுங்க. சூழ்நிலையியல் என்னது காரணிகள். மெனி ஆஃப் த ஆர்கானிசம் கோ எக்ஸிஸ்ட் இந்த என்விரான்மெண்ட். நம்மளும் அப்படி தானே, சுற்றுப்புறத்தில் சேர்ந்து தானே உயிர் வாழ்கிறோம். இல்லை தனிப்பட்ட முறையில் நீ ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிட்டு வாழ்கிறோமா? இல்லை. எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் சரி, ஈவன் தோ இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அது என்விரான்மெண்ட்ல ஒன்றிணைந்து தான் வாழுது. கோ எக்ஸிட் வாழுது. என்விரான்மெண்ட் ஒன்றும் கிடையாது, சரௌண்டிங்ஸ் இன்க்ளூட் தான் என்னவா இருக்கலாம்? அது வந்து பிசிக்கல் இருக்கலாம், அதாவது டெம்பரேச்சர், லைட், ஹியூமிடிட்டி, கெமிக்கலாக இருக்கலாம், ஏதாவது வேதிப்பொருட்களாக இருக்கலாம், அது பயாலஜிக்கல் காம்பனண்டாக இருக்கலாம்.
ஓகேங்களா? when a component surrounding an organism, ஒரு காம்பவுண்ட் ஒரு அந்த உயிரினத்தை சுற்றி இருந்ததுன்னா அது என்ன அஃபெக்ட் த லைஃப் ஆஃப் த ஆர்கானிசம், இட் பிகேம் ஏ ஃபேக்டர். இப்போ நம்ம இருக்கோம், என்னை சுற்றி காற்று இருக்கு, காற்று நார்மலாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. காற்று இல்லை அப்படின்னா என்னுடைய என்னது லைஃப் வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் அது ஃபேக்டர், காரணி. ஆல் சச் ஃபேக்டர் டுகெதர் இஸ் கால்டு என்வாரன்மெண்டல் ஃபேக்டர். ஒரு ஃபேக்டர் மட்டும் கிடையாது, எல்லா ஃபேக்டர், லைட்டு, டெம்பரேச்சரு, பிஹெச், வென்டிலேஷன், ஓகேவா, நிறைய சொல்லலாம் நம்ம. எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் என்னது சுற்றுப்புற காரணிகள் அல்லது ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர் அப்படிங்கிறத சொல்கிறோம். திஸ் ஃபேக்டர் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ ஒன்று லிவிங் பயோட்டிக்காக பிரிக்கிறோம், இன்னொன்று நான் லிவிங் ஏ பயோட்டிக்காக பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ விச் மேக் த என்விரான்மெண்ட் ஆஃப் த ஆர்கானிசம். அதுதான் ஒரு உயிரினம் இருப்பதற்கு சப்போர்ட் பண்ணுது, ஒரு உயிரினம் அழிவதற்கும் அதான் வழிவகுக்குது. However, எது எப்படியோ the ecological factor are meaningfully grouped into 4 classes. எது எப்படி இருந்தாலும் அந்த ஈக்காலஜிக்கல் இதை நம்ம எத்தனை கேட்டகரிஸாக பிரிக்கிறோம்? 4 என்னது கிளாஸஸாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன? கிளைமேட்டிக் ஃபேக்டர், அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டாவது எடாஃபிக் ஃபேக்டர். கிளைமேட்டிக் ஃபேக்டர்னா காலநிலை காரணி. எடாஃபிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது மண் காரணிகள். எடாஃபிக்னா மண், இடம். டோபோகிராஃபிக் ஃபேக்டர், டோபோகிராஃபிக்னா நிலப்பரப்பியல் காரணிகள். நாலாவது பயோட்டிக் காரணி, உயிர் காரணி. ஸோ வி வில் டிஸ்கஸ் அபவுட் த ஃபேக்டர் இன் த கான்சைஸ் மேனர். மேற்கரப்பிட்ட காரணிகளை என்னது நாம் சுருக்கமாக விவாதிப்போமாக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டூயினோல வந்து பாருங்க, இந்த ஃப்ளவர் ஆஃப் த பாப்பி அண்ட் என்னது சைக்கோரி, டாக் ரோஸ் அண்ட் மெனி அதர் பிளான்ஸ். அப்புறம் என்னது பிளாசம் பிஃபோர் த பிரேக் ஆஃப் டான், அதாவது 4 to 5 AM. அதே போல ஈவினிங் பிரைம் ரோசஸ், அந்தி மந்தாரின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் அப் த ஆன்செட் ஆஃப் த டஸ்க். சூரியன் மறையும் போது, அதாவது 5லேருந்து 6 மணிக்கு தான் அது ஓப்பன் ஆகுது, டியூ டு த டயூர்னல் ரிதம். என்ன சொல்றாங்க அப்படின்னா பாப்பி, ரெண்டாவது வந்து சிக்கரி, இன்னொன்று ரோஜா வகை மற்றும் என்னது பல தாவரங்கள் அதிகாலை முற்பகுதியில், அதாவது அதிகாலை காலை 4 to 5 மணிக்கு அது என்ன செஞ்சுது அப்படின்னா மலரும், பூத்துருது அப்படிங்கிறாங்க. அதாவது பிரைம் ரோஸ், அதாவது அஸ்தமனம் பொழுதில், அஸ்தமனம் ஈவினிங் 5 to 6 மலரும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்ற, தினசரி பகலிரவு நிகழ்வாகும், டையூர்னல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் என்வாரன்மெண்டல் ஃபேக்டரில், கிளைமேட்டிக் ஃபேக்டரில் நம்ம ஃபர்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா லைட். எதை பற்றி பார்க்க போகிறோம்? லைட். ஓகேங்களா? லைட்னாலே உங்களுக்கு தெரியும், ஒளி. ஓகேங்களா? ஸோ லைட் இஸ் எ வெல் நோன் ஃபேக்டர் நீடட் ஃபார் த பேசிக் பிசிக்கல் ப்ராசஸ் ஆஃப் த பிளான்ட். ஒரு பிளான்ட்டுக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படக்கூடியது அதோடைய உடற்செயலை விளைவுகளுக்குன்னா லைட்டு தான். ஓகேங்களா? லைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் தெரிஞ்சுக்கிங்க, இது ரொம்ப முக்கியம். சச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை செய்வது, ஃபோட்டோசிந்தசிஸ், டிரான்ஸ்பிரேஷன், விதை முளைக்கிறதுக்கு, சீட் ஜெனரேஷன் அண்ட் ஃப்ளவரிங், பூ பூக்கிறதுக்கு. The portion of the another sunlight which can be resolved by the human eye is called visible light. மனிதனால் பார்க்கக்கூடிய அந்த வெளிச்சத்துக்கு பேரு விசிபிள் லைட் நம்ம சொல்லுவோம். விசிபிள் லைட் என்னது? நம்மளால பார்க்க முடியும், கண்ணூறு ஒளின்னு பேர் தமிழ்ல. புரியலையா? விட்டுருங்க. The visible part of the light is made up of wavelength from 400 nanometer. அது வயலட். 1 மார்க்ல கேட்பாங்க, பட் இது உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷன் நினைக்கிறேன், பட் தெரிஞ்சுக்கிங்க. அப் டு 700 nanometer அது ரெட்டு. The rate of the photosynthesis is maximum எதில் நடக்குது அப்படின்னா ப்ளூ. 400 to 500 நானோமீட்டர்ல தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. அண்ட் ரெட்டு 600 to 700 நானோமீட்டர். The green வந்து பார்த்தீங்கன்னா 500 to 600 நானோமீட்டர் வேவ்லென்த் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் இஸ் லெஸ் ஸ்ட்ராங்லி அப்சார்ப் பை த பிளான்ட். பிளான்ட்டால் அதை அப்சர்வ் பண்ண முடியாது. இங்கே வந்து எஃபெக்ட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், லைட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த சொமேட்டா. ஓகேங்களா? டொமேட்டோ ஓப்பன் ஆகிறதுக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கும் பயன்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட், பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோட்ரோபிசம், லைட் நோக்கி சில பிளான்ட் போகல, அதான் மூவ்மெண்ட்டுக்கு. ஜெர்மினேஷன் ஆஃப் த சீடு, விதை முளைப்பதற்கு. ஃப்ளவரிங், பூக்கிறதுக்கு. அப்புறம் அந்த டியூபர் ஃபார்மேஷன், கிழங்கு வகைகள் உருவாவதற்கு லைட் ரொம்ப முக்கியம். ரன்னர் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா, கிடைநிலை தண்டு ஓடுவதற்கு. ஸ்டெம் அண்ட் லீஃப் ஃபார்மேஷனுக்கு பயன்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், based on the tolerance to
இன்டென்சிட்டி ஆஃப் த லைட். லைட்னுடைய அதிக செறிவை தாங்கிறதுக்கு ஏதுவா the plants are divided into two types. என்னது? ஒன்று ஹெலியோஃபைட்ஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சியோஃபைட்ஸ். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெலிகோஃபைட்ஸ், ஒளி நாட்ட தாவரங்கள். தமிழ் எழுதிங்க, ஒளி நாட்ட தாவரங்கள். லைட் லவ்விங் பிளான்ட்ஸ் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் ஆஞ்சியோஸ்போம். ஆஞ்சியோஸ்போம் ஆஞ்சியோஸ்போம்னா தமிழ் என்னது? தமிழே ஆஞ்சியோஸ்போம் தான். ஓகேங்களா? ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். அடுத்தது சியோஃபைட்ஸ். சியோஃபைட்ங்கிறது நிழல் நாட்ட தாவரங்கள். தட் பிளான்ட்ஸ் லவ்ஸ் த ஷேடி பிளேஸ். ஷேட் லவ்விங் பிளான்ட். சில பிளான்ட் அப்படியே ஷேட், அப்படியே ஈரம், அப்படியே நிழல் பாங்கான இடத்துல நல்லா வளரும். அதுக்கு வெயில் வச்சோம்னா செத்துக்கிறோம், லைட்ல வச்சோம்னா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரையோஃபைட் அண்ட் டெரிடோஃபைட். ஓகே. அதே போல இன் டீப் சி மோர் தென் 500 என்னது மீட்டர் த என்விரான்மெண்ட் இஸ் டார்க், இருட்டா இருக்கும். அண்ட் இட் இஸ் என்னது இன்ஹாபிட்டன்ஸ் வேர் நாட் அவேர் ஆஃப் த எசிஸ்டன்ஸ் ஆஃப் த என்னது செலஸ்டியல் சோர்ஸ் ஆஃப் த எனர்ஜி. அது கால்டு சன். சன்னிலேருந்து அங்கே எந்த வித எனர்ஜி அங்கே போகிறதில்ல. வாட் இஸ் தென் த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி? அங்கே எனர்ஜி சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சம் என்னது பாக்டீரியாஸ் இதே மாதிரி பண்ணும். அதுக்கு பேலியோ கிளைமட்டாலஜி டூயூனோல, அதாவது தொல்கால நிலையியல். தமிழில் தற்போது பூமியில் வாழும் தாவரங்கள், அப்புறம் என்னது விலங்குகள் மற்றும் சூழல் மண்டலம் ஆகியவை எப்படி இருந்தது? கற்கால சூழ்நிலையை வடிவமைக்க உதவுகிறது. எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பனி குமிழ்களுக்குள் காணப்படும் மகரந்தம், பவளப்பாறை மற்றும் மக்கிய விலங்கு மற்றும் தாவரங்கள்லாம் அதை பற்றி நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணோம்னா என்ன அர்த்தம்? பேலியோ கிளைமட்டாலஜி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெம்பரேச்சர், வெப்பநிலை. வெப்பநிலை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அது என்னன்னு பார்க்கலாம். Temperature is one of the most important factors which affect the almost all metabolic activities of the organism. Key point, metabolic activities. என்ன சார் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ்? தமிழில் வளர்ச்சிதை மாற்ற வினைகள். ஆக்டிவிட்டிஸ் செயல். ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம். ஃபுட்டு உள்ளே போகுது, டைஜஸ்ட் ஆகுது. டைஜஸ்ட் ஆனது என்ன செய்யுது? உங்களுக்கு செல்லுக்குள்ளே போய் எனர்ஜி கொடுக்குது. அப்போ ஃபுட்டு எனர்ஜி கொடுக்குது. தட் இஸ் கால்டு மெட்டபாலிசம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டபாலிசம். ஃபுட்டு டெஸ்ட்ரக்ஷன் ஆகுது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மெட்டபாலிசம். இதே போல ஒரு பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு ஆர்கானிசத்தில் ஒரு பிளான்ட்ஸில் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து மெட்டபாலிசத்தை அஃபெக்ட் பண்ணுது. எவ்ரி physiological process of the organism required optimum temperature at which show maximum metabolic rate. அப்போ சராசரியான டெம்பரேச்சர் இருக்கணும், அதான் ஆப்டிமம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதிக அளவில் உங்களுக்கு என்ன மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 3 limits of the temperature can be recognized for any organism. என்ன? இது நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். மினிமம் டெம்பரேச்சர். மினிமம் டெம்பரேச்சர் என்ன சொல்லுவீங்க? குறைந்தபட்ச வெப்பநிலை, அதாவது குறைந்த வாழ்வியல் நடவடிக்கைகளுக்கு உகந்தது. இட் இஸ் physiological activities ஆர் லோவஸ்ட். அங்கே இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எப்படி இருக்கும்? physiological activities லோவாக இருக்கும். நம்மளே எடுத்துங்களேன். சாரி, டெம்பரேச்சர் நல்லா மழை பெய்யுதா எப்படி இருக்கும்? நல்லா இழுத்தி போட்டு நல்லா தூங்குவோமா? இந்த வெயில் காலத்தில் தூங்க முடியுமா நம்மளால? முடியாதுல்ல. அப்போ டெம்பரேச்சர் மினிமம் ஆகும் பொழுது, குறையும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் லோ ஆகுது. ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஆப்டிமம்னு என்ன அர்த்தம்? சராசரியான உகந்த வெப்பநிலை. பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மேக்ஸிமம் இருக்கு. அதே மாதிரி மேக்ஸிமம் டெம்பரேச்சர், அதாவது அதிகபட்ச வெப்பநிலை இருக்கும்போது பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வில் ஸ்டாப். உடற்செயலியல் விளைவுகள் நிறுத்தப்படுது. ஓகே. பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் ப்ரிவைலிங் இன் த ஏரியா. இந்த பூமியில எந்த அளவு டெம்பரேச்சர் பரவி இருக்கோ அதை பேஸ் பண்ணி யார் அப்படின்னா ரான்கியர், ஓகேங்களா, கிளாசிஃபைடு இந்த வேர்ல்டு வெஜிடேஷன், உலக தாவரங்களை அந்த ரான்கியர் என்ற சயின்டிஸ்ட் ஒரு 4 டைப்ஸாக பிரிச்சிருக்காரு. என்னென்ன அப்படின்னா, ஒன்று மெகாதெர்ம்ஸ். மெகானாலே அதிக அளவில் வெப்பத்தை தாங்கக்கூடியதான் மெகாதெர்ம்ஸ். மீசோதெர்ம், ரொம்ப வெயில் இல்லாமல் ரொம்ப கோல்டும் இல்லாமல் ஆப்டிமமாக உள்ளது. மைக்ரோதெர்ம்ஸ், குறைந்த அளவில் வெப்பத்தை தாங்கக்கூடியது. அண்டு ஹீகோஸ்தெர்ம்ஸ். ஓகேங்களா? இந்த 3-4 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காரு. இன் தெர்மல் ஸ்ப்ரிங், இது ரொம்ப 1 மார்க்கில் கேட்பாங்க. வெப்ப நீர் ஊற்றுக்கள், அப்புறம் டீப் சி ஹைட்ரோதெர்மல் பெண்ட்.
கடல்லேருந்து அடிப்பகுதியிலேருந்து அந்த வெப்ப பாறைகளிலிருந்து வரக்கூடிய நீர் ஊற்று இதெல்லாம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க பாரு, எக்ஸீட் 100°C. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச் ஆஃப் தெர்மல் டாலரன்ஸ் ஆர்கானிசம் ஆர் டிவைடட் இன்டு 2 குரூப்ஸ். வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவின் அடிப்படையில் ஆர்கானிசத்தை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா ஸ்டீனோதெர்மல், யூரிதெர்மல். யூரிதெர்மல்னா தமிழ்லையும் அதே தான். இந்த ஆர்கானிசம் விச் கேன் டாலரேட் வைட் ரேஞ்ச் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன். இப்போ நம்மளாம் யூரிதெர்மல் தான். நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் ஆப்டிமமாக 36°C. இதில் 2க்கு கம்மியானாலும் இல்லை 5 கம்மியானாலும் 5 அதிகமானாலும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மாறாது. ஆனால் நம்ம சர்வே ஆகும். அந்த மெக்கானிசம் நம்மள்ட்ட இருக்கு, டாலரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. அப்போலாம் அது என்னது, வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனை டாலரேட் பண்ணிக்கும், தாங்கிக் கொள்ளும். அது யூரிதெர்மல். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சூஸ்டிரா, இது மெரைன் ஆஞ்சியோஸ்பம். அண்ட் என்னது, ஆர்டிமீசியா ட்ரையன்டேட்டா. நெக்ஸ்ட் பாத்தீங்க ஸ்டீனோதெர்மல். ஸ்டீனோனா நேரோ. இந்த ஆர்கானிசம் விச் கேன் டாலரேட் ஒன்லி த ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் த டெம்பரேச்சர். குறைந்த அளவு வெப்ப வேறுபாட்டை மட்டுமே தாங்கிக்கும். எக்ஸாம்பிள் மேங்கோ, பாம்னா பனைமரம், அண்ட் என்னது டெரஸ்ட்ரியல் ஆஞ்சியோஸ்பம், இதெல்லாமே சொல்லிடுறாங்க. மேங்கோ பிளான்ட் டஸ் நாட் க்ரோ இன் த டெம்பரேட் கண்ட்ரீஸ். ஓகேங்களா? டெம்பரேட் கண்ட்ரீஸ்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? வெப்பமண்டல நாடுகளான கனடா மற்றும் ஜெர்மன் போன்றவற்றில் மாதாவரமானது வளர்வதும் இல்லை, காணப்படுவதும் இல்லைன்றாங்க. அதை பார்க்கணும். நெக்ஸ்ட் கேட்டகரி நம்ம என்ன பார்க்க போறோம்னா தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், வெப்ப அடுக்கமைவு. தமிழ் எழுதிங்க, வெப்ப அடுக்கமைவு. ஸோ இட் இஸ் அது யூஸ்வலி ஃபவுண்ட் இன் த அக்வாட்டிக் ஹேபிடேட். இது எங்கே பொதுவாக இருக்கும் அப்படின்னா நீர்நிலைகளில் தான் இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க. த சேஞ்ச் இன் த என்னது டெம்பரேட் ப்ரொஃபைல் வித் இன்க்ரீசிங் டெப்த் ஆஃப் த வாட்டர் பாடி இஸ் கால்டு தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இதுதான் என்ன கொடுக்குறாங்க, வெப்ப அடுக்கமைவுங்கிறாங்க. தண்ணியில் உங்களுக்கு சன்லைட் படும்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பினிமிலியான்னு சொல்லுவோம், அங்கே ஹாட்டாக இருக்கும். மெட்டாலிமினியான்ங்கிறது மிடில் உள்ளது, அங்கே கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சிருக்கும். ஹைப்போலிமியான் கீழே அப்படிங்கிறது அங்கே சுத்தமாக என்ன இருக்காது, டெம்பரேச்சரே இருக்காது. அப்போ எப்பிலிமினியான், மெட்டாலிமினியான், ஹைப்போலிமினியான், அதாவது அதுக்கு பேர் தான் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்பிலிமியான் அப்படின்னா என்ன? எப்பிலிம்னியான் நீரின் வெப்பமான மேலடுக்கு, த அப்பர் லேயர் ஆஃப் த வார்மர் வாட்டர். அப்போ அங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், பிளாங்டான்ஸ் எல்லாம். மெட்டாலிமினியான் த மிடில் லேயரா வித் த ஜோன் ஆஃப் என்ன கிராஜுவல் டிக்ரீசஸ் இந்த டெம்பரேச்சர், வெப்பம் கொஞ்சம் குறைஞ்சு காணப்படும். ஹைப்போலிமினியான் த பாட்டம் ஆஃப் த என்னது லேயர் ஆஃப் த கோல்டட் வாட்டர், நல்ல அடிப்பகுதி நல்லா ஈரமாக அப்படி ஜில்லுன்னு இருக்கும். அடுத்தது டெம்பரேச்சர் பேஸ்டு ஜோனேஷன். நோட் பண்ணீங்க, டெம்பரேச்சர் பேஸ்டு ஜோனேஷன், வெப்பநிலை அடிப்படையிலான மண்டலங்கள். வெப்பநிலை அடிப்படையிலான மண்டலங்கள். ஸோ வேரியேஷன் இன் த லாட்டிடியூட். லாட்டிடியூட்னா என்ன தமிழ் எழுதிங்க, விரிவகலம், அகலத்தில் போகிறது. ஆல்டிடியூட் அப்படின்னா குத்துயரம். ஓகேங்களா? ஸோ இதில் வேரியேஷன் இருக்கு. டு அஃபெக்ட் த டெம்பரேட் அண்ட் என்னது வெஜிடேஷன் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். லாட்டிடியூடும் ஆல்டிடியூடையும் தாவரங்கள் பரவி இருக்கிறத அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. த லாட்டிடியூட், ஓகேங்களா, அகலம் லாட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட்னு ஜோனேஷன், வெஜிடேஷன் இல்லஸ்ட்ரேட்டட் பிலோ. ஒன்று என்னது லாட்டிடியூட். லாட்டிடியூட்னா தமிழில் என்ன சொன்னேன் உங்களுக்கு, விரிவகலம். விரிவகலம்னா என்ன அப்படின்னா அதாவது அங்கே இருக்கக்கூடிய பூமத்திய ரேகையிலேருந்து 0 முதல் துருவங்களின் என்னது 90% வரை காணப்படும் கோணமாகும். அதான் விரிவகலம். latitude is the angle which ranges from 0 at the equator at the 9 at the poles. ஓகேங்களா? இதான் பூமி அப்படின்னா இதில் உங்களுக்கு சென்டரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா ஈக்குவேட்டார் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் நம்ம ஈக்குவேட்டாரில் 0ல் ஆரம்பித்து இந்த கேட்டகரி தான் கொடுக்குறாங்க. இது 90, இது போலார் ரீஜன்ஸ். அதே போல் கீழே அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? அதே போல் ஆல்டிடியூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ஹை பிளேஸ் இஸ் லொக்கேட்டட் எபோவ் த சீ லெவல். அதாவது பூமியை விட உயரம், அதாவது கடல் இங்கே இருக்குது அப்படின்னா மலைப்பகுதி எங்கே இருக்குன்னா அப்படி இருக்கும். அப்போ நமக்கு எதை வச்சு தான் மெஷர் பண்ணோம் அப்படின்னா கடல் மட்டம் தான் பூமியினுடைய மட்டம். கடல் மட்டத்திலேருந்து எந்த அளவு ஹைட்டில் இருக்குது, அது பிளான்ட்டினுடைய வெஜிடேஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? இதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒன்று ஒன்றா நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கவனிங்க,
லாட்டிடியூடினல் ஜோனேஷன் அகலப்பரப்பு. அகலத்தில் வரும்பொழுது வந்து பாருங்க 0 இதில் வரும்பொழுது உங்களுக்கு யார் இருக்காங்க? டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா அது வெப்பமண்டல மழைக்காடுகள் இங்கே இருக்கு. ரெண்டாவது யாரு? கிராஸ்லேண்ட் ஆர் டெசர்ட், புல்வெளி அல்லது பாலைவனம். அந்த உங்களுக்கு டெம்பரேச்சரில் அந்த லேண்டு தான் இருக்கும். டெசிடியஸ் ஃபாரஸ்ட், டெசிடியஸ்னா தெரியும், இலையுதிர் காடுகள். அடுத்தது வந்து பார்த்தோன்னா கொனிஃபெரஸ் ஃபாரஸ்ட், கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஊசி இலை காடுகள். அந்த டெம்பரேச்சரில் அப்படி தான் இருக்கும். அப்புறம் டுண்ட்ரா, இந்த ட்ரீ லைன்ஸ் இது வரைக்கும் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? மரங்கள் காணப்படும், மர எல்லை கோடு. அதுக்கப்புறம் என்ன? அது வெண்பனி. இப்போ லாட்டிடியூட் முடிஞ்சுதா, அடுத்தது ஆல்டிடியூட் போகலாம். இங்கே கவனிங்க, ஆல்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி லெவல்லேருந்து மேலே போக போக உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னாங்க? அந்த வெஜிடேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. தோராயமாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1300 அடியிலிருந்து 1800 அடி வரைக்கும் என்ன இருக்கு? டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெப்பமண்டல மழைக்காடுகள். 3000 அடியிலிருந்து 4000 அடி வரைக்கும் யார் இருக்கா? கிராஸ்லேண்ட் ஆர் டெசர்ட் இருக்கு. 6500லேருந்து 7500 வரைக்கும் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள். அடுத்தது 10,000 அடியிலேருந்து 12,000 அடி வரைக்கும் என்ன இருக்கா? கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட். கோனிஃபெரஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், என்னது? ஊசி இலை காடுகள். அது 13,000 அடியிலேருந்து 14,500 வரைக்கும் டுண்ட்ராங்கிறது துந்துரா பகுதின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வெண்பனி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, கவனிங்க. டிம்பர் லைன், அதாவது நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்போம், இதான் மரப்பகுதி, அதுக்கு மேலே மரங்கள் வளராது. எது? டுண்ட்ராவுக்கு மேலே. இட் இஸ் த இமேஜினரி லைன். இது வந்து நம்ம கற்பனையாக போடப்பட்ட ஒரு கோடு தான். இன் எ மவுண்டைன் ஆர் என்னது ஹையர் ஏரியா ஆஃப் த லேண்ட் மார்க் த லெவல் ஆஃப் எபோ விச் ட்ரீஸ் டூ நாட் க்ரோ. அதுக்கு மேலே மரங்கள் வளராது. த ஆல்டிடியூடினல் லிமிட் ஆஃப் த நார்மல் ட்ரீ க்ரோ, எது வரைக்கும் வளரும்னு சொல்கிறாங்க வந்து பாருங்கள். இது 1 மார்க் கேட்பாங்க. 3000 மீட்டர்லேருந்து 4000 மீட்டர் வரைக்கும் தான் உங்களுக்கு ட்ரீ மரங்கள் வளரும், அதுக்கு மேலே வளராது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், வெப்பநிலையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். எத்தனை பாயிண்ட் இருக்கு? 4 பாயிண்ட். என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, டெம்பரேச்சர் அஃபெக்ட் த என்சைமேட்டிக் ஆக்ஷன் ஆஃப் ஆல் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் இன் பிளான்ட் பாடி. என்ன கொடுக்குறாங்க? வெப்பநிலை ஒரு தாவர உடலில் நடைபெறும் அனைத்து உயிர் வேதியியல் வினைகளுக்கும் உதவும் நொதிகளின் செயல்பாட்டை பாதிக்குது. அப்போ ஆப்டிமமாக இருந்தால் பிளான்ட் க்ரோ ஆகும், எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் அந்த என்சைம் வந்து டீநேச்சர் ஆயிரும், கம்மியாக இருந்தாலும் இன்ஆக்டிவாக இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்டிமம் இது. நெக்ஸ்ட், இட் இன்ஃப்ளூயன்சஸ், டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்சஸ் O2 அண்ட் என்னது CO2 சாலிபிலிட்டினா கரைதிறன் இந்த பயாலஜிக்கல் சிஸ்டம் பிளான்ட் பாடிக்குள்ள. இன்க்ரீஸ் த ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்டிமுலேட் த க்ரோத் ஆஃப் த சீட்லிங்ஸ். ஓகேங்களா? இதுக்கு என்ன பாயிண்ட்? இது உயிரியல் அமைவுகளில் CO2 மற்றும் என்ன கொடுக்குறாங்க? O2 கரைதிறனை பாதிக்கிறது, சுவாசத்தை அதிகரிக்கிறது, டெம்பரேச்சர் அதிகமான ரெஸ்பிரேஷன் அதிகமாகும், மற்றும் நாற்றுக்களின் வளர்ச்சியை தூண்டுகிறது. சீட்லிங் அப்படின்னா சின்ன செடி, அதை குரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. நெக்ஸ்ட், லோ டெம்பரேச்சர், குறைந்த வெப்பநிலை வித் ஹை ஹியூமிடிட்டி, அதிக ஈரப்பதம் கேன் காஸ் த ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ் இன் த பிளான்ட். ஓகேங்களா? அதாவது உயர் ஈரப்பதத்துடன் கூடிய குறைந்த வெப்பநிலை தாவரங்களுக்கு என்னது? நோயை பரப்புகிறது. இது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த டைம்லாம் கிளைமேட் கம்மியாக இருக்குது, டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது, அப்போ பிளான்ட்டுக்கு டிசீஸ் வந்துடும். The varying temperature with moisture determine the distribution of the vegetation type. ஈரப்பதத்துடன் மாறுபடும் வெப்பநிலை தாவர கூட்ட வகைகளின் பரவலை தீர்மானிக்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பிளான்ட், இதை தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஏபயாட்டிக் பேக்டரான வாட்டர், அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.